தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/1/2025 புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலை 8:48 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு தை அமாவாசை. பொதுவாக திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் முக்கியமான திதிகள். அதிலே அமாவாசை என்பதிலே தை அமாவாசை ஒன்று. அதற்கு பின்னாலே புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அமாவாசை. இந்த 2 அமாவாசைகளும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை. இந்த தினங்களில் முன்னோர்கள் நினைத்து வழிபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் என்பார்கள். அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து இன்று பதார்த்தங்களை படைத்து நாம் வழிபடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். அந்த அடிப்படையிலே நீங்களும் உங்களுடைய முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நியூமராலஜிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நியூமராலஜி இப்போ ரொம்ப பிரபலமாக வந்துருச்சு. யாரை பார்த்தாலும் பேரை மாற்றிக்கிறது. ஒரு எழுத்து நான் சேர்த்துருக்கேன், இதில் ஒரு எழுத்து சேர்த்துருக்கேன், என்னுடைய ராஜேந்திரனுங்கிற பேரில் ஒரு எழுத்து சேர்த்துருக்கேன், அழகப்பன்னு பேரில் 2 பி போட்டிருக்கேன், இப்படி போட்ட பின்னால் தான் எனக்கு நல்லா வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பார்க்குற போது சில பேர் தெரியாதனமாக பேரை மாற்றிப்படுவாங்க. ஒரு எழுத்து சேர்க்கறதுனால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. செல்லராமுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், செல்லராமுங்கிறவர், அவர் இது மாதிரி நியூமராலஜி பார்த்து அவர் நல்லா இருந்தார், செல்லமாக வளர்ந்தார். அதனால இவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, செல்லராமுன்னு பேர் வச்சாங்க. இந்த செல்லராமு பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணார், இந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு நியூமராலஜியில் ஒரு எழுத்து 2 எழுத்து சேர்த்தோம்னா இந்த நமக்கு என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் வருதுன்னு பார்த்தாரு. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈனா அதுக்கு 5, எஃப்னா அதுக்கு 8, ஜீனா 3, அப்புறம் ஹெச்னா 5, இப்படி அதுக்கு எண்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களுக்குள்ள எண்களை வச்சு அவருடைய ராமுங்கிற பேருக்கெல்லாம் போட்டு பார்த்து ஒரு எழுத்தை மாற்றி ஒரு ஏ மட்டும் சேர்த்துக்கிட்டு வச்சார். செல்லராமு என்ன பண்ணார், இடையில ஏ சேர்த்தோன்னே செல்லாராமுன்னு வந்துச்சு. நம்பர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டார். வச்ச ஒரு கொஞ்ச நாள்லேயே 1 மாதம் 2 மாதத்தில் தொழிலில் ரொம்ப நஷ்டமாகி ரொம்ப இழப்புகளை ஏற்படுத்தி மனக்கவலையை உருவாக்கிடுச்சு. அப்போ சொன்னார், எண் நல்ல எண்ணில் தானே வச்சுருக்கேன் கூட்டுத்தொகை, அப்புறம் ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்டார். குறிப்பாக ப்ரோனாலஜின்னு ஒன்று இருக்குது. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஜெம்மாலஜியில் ப்ரோனாலஜி ஒலி ஜோதிடம். இன்றைக்கு யாரை எதை உச்சரிக்கிறோமோ அதுவே நடக்கும். அதுக்காக தான் நான் தந்தி தொலைக்காட்சியில் தினந்தோறுமே நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம், நல்லதே நடக்கும்னு சொல்கிறேன். இது ஒளிபரப்பாகிற கோடிக்கணக்கான வீடுகளில் நல்லது நடக்கும். ஆகையினாலே தான் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அதை பெயரிலும் கடைப்பிடிக்க வேண்டும்னு சொல்லி இந்த நியூமராலஜி ப்ரோனாலஜி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணார், இப்படி இருக்கே செல்லாராமுன்னு வச்ச பின்னாடி ஒரு ஏதானே சேர்த்துருக்கோம்னாரு. அப்புறம் அதை மாற்றி செல்வராமுன்னு மாற்றி கொடுத்தேன். அப்படி மாற்றின பின்னால் செல்வம் கொழிக்க நல்லா இருக்கார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாகவே பெயர் மாற்றம் செய்கிறதுல எப்படி அப்படின்னா நல்ல பெயர் தான் நான் உச்சரிப்பில் பார்க்கணும். பிறகு எழுத்துகளுக்கு மதிப்பிடணும். இப்போ எஸ் கலான்னு ஒரு பேர் இருக்குது. கலான்னு தான் நம்ம கூப்பிடுறோம். KALA, கேக்கு 2, ஏக்கு 1, எல்லுக்கு 3, ஏக்கு 1, மொத்தம் கூட்டு பார்த்தீங்கன்னா 7. கேது ஆதிக்கத்தில் பேர் வச்சுக்கக்கூடாதும்பேன். ஆனால் இன்சியல் சேர்த்தா அப்படின்னா 3 சேர்த்துக்கிற போது எஸ் கலா, 3 சேர்த்தா 10. 1 என்ற சூரியனுடைய ஆதிக்கம். சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சூரியன் இருக்க இடம் மேஷத்தில் இருக்கா அல்லது சிம்மத்தில் இருக்கா, சொந்த வீட்டில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, நீச்சத்தில் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து அதன் பலமறிந்து வச்சுக்கிற போது தான் அந்த பெயருக்கு வலிமை. வெறும் நியூமராலஜி பலன் கொடுக்காது, அஸ்ட்ரோ நியூமராலஜியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுபோன்ற பெயர்களையெல்லாம் எப்படி மாற்றம் செய்தால் என்ன விளைவு ஏற்படும், என்ன மாதிரி வைத்துக்கொள்ளலாம், அதன் மூலமாக அதிர்ஷ்டமாக பெயரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு உலகளாவிய புகழ்பெற்றவர்கள், தொழிலதிபர்கள், திரைப்படத்துறை வல்லுநர்களை எல்லாம் பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவற்றை பற்றியெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருப்பதால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நாள். அதாவது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பட்ட கஷ்டங்கள் தீரும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். 2லே குரு இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்து தடைகள் அகலும். இந்த நாள் யோகமான நாள். இன்று முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் மேலும் நற்பலன்களை நீங்கள் காணலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நேசித்தவர்கள் உங்களோடு இன்றைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். 2இல் செவ்வாய் இருப்பதனாலே இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
துளாராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும், இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும், இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறாமல் போகலாம். உத்தியோகமாக இருந்தால் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். தொழிலாக இருந்தால் பணியாளர்கள் தொல்லை. எனவே எதிலும் மிக கவனம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி இருப்பதனாலே கால்வலி கைவலி என்று வரலாம். பிறரை விமர்சிப்பதன் மூலம் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். பிரபலங்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இடமாற்றங்களை இனிமை தரும் விதம் அமையும். உத்தியோகத்தாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த இடத்திலிருந்து மாறலாமா, அப்படி மாற்றம் செய்தால் நன்மையாக இருக்குமா, யாரேனும் நம்மோடு கூட்டு சேர்வார்களா, பண தேவைகள் பூர்த்தியாகுமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கின்ற நாள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்று தை அமாவாசை, முன்னோர்களை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கைவலி, கால்வலி, மூட்டுவலி, கழுத்துவலி என்று வலிகள் வரலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கலாம். மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக இன்று உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயலாக்க வேண்டும் என்று சொன்னால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். யாராக இருந்தாலும், உடன்பிறப்பாக இருந்தாலும், உடன் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நன்மை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவர்களோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அனுசரித்து செல்ல வேண்டும். 6லே சூரியன் இருக்கின்றார். எனவே உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம். உங்களோடு பணிபுரிபவர்களுக்கு உயர் பதவி கிடைத்து விட்டதே, நமக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டியது என்று சொன்னால் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றம் வழங்கும். கன்னிராசி நேயர்களே, எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய எதை வழிபடலாம், எப்படி செல்லலாம், எந்த மாதிரியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் தீட்டுவீர்கள். மனப்பயம் அகலும். அதே நேரத்திலே குறுபார்வை இருப்பதனாலே நேற்று வரை இருந்த மனக்குழப்பம் இன்று அகலும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய திட்டமிட்டாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். புகழ்மிக்கவர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை கூட உயரலாம். இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் எனவே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. வழியில் செல்லும் போது, வாகனங்களில் செல்லும் பொழுது மிக 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 கவனமாக செல்ல வேண்டும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் நடந்து கொண்டால் தான் இன்றைய பொழுதை இனிய பொழுதாக நீங்கள் கழிக்க இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னோர் வழிபாடு உங்களுக்கு முறையான நல்ல பலன்களை வழங்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் அது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். 6க்கு அதிபதி பலம் இழக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள். பஞ்சமஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். உத்தியோகமாக இருந்தால் அதிலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக சம்பாதிக்க என்ன செய்யலாம் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இந்த நாள் மிக மிக யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே சூரியன். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். நேர்முக தேர்வுக்கு சென்றிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாள். கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகிறது. புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாகவோ, கலை சம்பந்தமாகவோ, மேற்படிப்பு சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு வெற்றி தரும். அது மட்டுமல்ல, 7லே உங்களுக்கு செவ்வாய் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் சந்திரன் சேர்க்கை. குரு பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருச்சந்திர யோகமும் இருக்கிறது. எனவே இந்த நாளில் உங்களுக்கு எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொட்ட காரியங்களில் வெற்றி இருக்கும். தொலை இருந்த எதிர்கள் விலகுவார்கள். பட்ட கஷ்டங்கள் தீரும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோகத்திலே ஒரு சிலர் வேலை இழந்திருக்கலாம். இழந்த வேலையை மீண்டும் பெறுவார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்தால் அது கிடைக்கலாம். 2லே சனி இருப்பதனாலே, அதுவும் சொந்த வீட்டிலே சனி. கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல் கிடைக்கும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக அற்புதமான நாள். உத்தியோக முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி உண்டு. ஊர் மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். 2இல் ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீர்கள். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகளின் பகை இன்று மாறும். ஜென்மத்திலே ராகு இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயங்கள் உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்திலே வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். வழக்குகள் நல்ல விதமாக உங்களுக்கு முடியும். சாதகமாகவே முடியும். உடன்பிறப்புகளோடு உங்களோடு இருந்த தகராறுகள் அகலும். அவர்கள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். சுக்கிரபலம் ராசியில் இருக்கிறது. அஷ்டமாதிபதி உச்சம் பெறலாமா என்று நினைக்க வேண்டாம். பொதுவாகவே சுபவிரயங்கள் அதிகரிக்கும். சுபவிரயம் என்றால் வீடு கட்டுவது, கட்டியை வெட்டி பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது, சீர்வரிசை பொருட்களை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான மின் சாதன பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, இப்படியெல்லாம் உள்ளவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அதற்காக செலவிடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.